ஓம் நமோ நாராயணாய. ஓம் சோமகசைகதண்டஸ்ச கபிலோ கஜகர்ணகः லம்போதரஸ்ச விகடோ விக்னராஜ. முக்கண்ணன் முதல்வனே, முருகனுக்கு மூத்தவனே, அனைத்துக்கும் மூலமானவனே, இறைவா, எங்கள் தலைவா, உன்கிட்ட வாயை திறந்து பேசுறது ரெண்டே பேரு. ஒன்னு சினிமா ஹீரோ, இன்னொன்னு இந்த துபாய் சிங்காரம். ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொடுக்கறதா தம்பிகளுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போனா நல்லதுன்னாங்க. அப்படியே ஆகட்டும். இப்ப உங்களை பார்த்துட்டேன், இனிமேல் எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். சாமி பிரசாதம். வாங்க வாங்க. இந்த நாள் மட்டும் இல்ல, இனி வரும் நாளெல்லாம் இனிய நாளாக இருக்கணும்னு நீ எனக்கு வாக்கு கொடு. என்ன கேட்டாய்? சரி, ஆசையாவது கொடு. எல்லாம் வெற்றியாகட்டும். என்ன செய்ய காத்திருக்காங்களோ தம்பிய. பட்டா கணேசா, உன்னை நம்பி போறேன்.
எங்கப்பா உங்க ஹீரோவ? எம்ஜிஆர் காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் ஹீரோனா ஒரு தனி அறிமுகம் வேணும்ல.
வருஷமா கூட வச்சிருக்கேன். செய்யினா செய்யணும், செத்து போனா செத்து போகணும். அதான்டா விசுவாசம். டேய், அவனை செங்கலோட செங்கலா வேக வைங்கடா. இவன் தாங்க கதிரவன். தப்பானவனுக்கு என்னென்ன தகுதி வேணுமோ அதில் எந்த குறையும் இவன்கிட்ட கிடையாது. இவனோட பலமே இவன் தான். ஆக்குறதுக்கும் அழிக்கிறதுக்கும் கடவுளே தனித்தனியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே ரெண்டுமே இவன் தான். பார்த்தானே 2 நாள் இந்த ஏரியாவில் தெரு என்ன பாடுபடுத்துறாங்க. எவன் நமக்கு ஆகாதவனா அவனை கூட்டு வந்து கடையை திறந்து வச்சு கூத்து அடிச்சிருக்கானுங்கண்ணே. ஏன்டா இங்க வண்டி நிப்பாட்டின? என்ன அவன் பைக்குண்ணே நம்ம ஆபீஸ் முன்னாடி நிப்பாட்டிருக்கான். வண்டி அடிச்சு தூக்குடா தூக்குடா. ஏய் ஏய் அறிவு இருக்கடா. வண்டி என்னண்ணா? டேய், உன் கடைன்னா உன் வாசல் வரைக்கும் தான். சொல்லிருக்கலாம்ண்ணா, நான் எடுத்துருப்பேண்ணா. சொல்லி பழக்கம் இல்ல. சாரிண்ணா, இனிமே அப்படி நடக்காது. வண்டி எடுத்துருவாங்கண்ணா. தம்பி, வளர்ற பசங்க வாழணும், பார்த்துருங்க. சரிண்ணா. அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னிகாலாய காலாக்னிருத்ராய நீலகண்டாய இங்க வந்துடும் தலைவா. கண்ணில் காட்டி மறைச்சிட்டே. நன்றி கடவுளே. சீக்கிரம். நம்ம கடத்திலிருந்து வந்திருக்கிற வியாபாரிகள் எல்லாரையும் மனமாற வரவேற்கிறோம். ஒத்த கடையா இருந்த நம்ம தெரு இன்னைக்கு 250 கடையா மாறி இருக்கு. அதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி மொத்த வியாபாரம் இல்லை, சில்லறை வியாபாரம் தான். நான், இந்த மாணிக்கம், இவங்க அப்பா எல்லாரும் இந்த கடையில் நின்று தான் இந்த வியாபாரத்தை கற்றுக்கிட்டோம். ஊருக்கே விலாசம் நம்ம கடத்தரு தான். ஒற்றுமையாக இருக்குன்னு ஆரம்பிச்சு தான் நம்ம சங்கம். நல்லது கெட்டதுன்னு யாருக்கு எந்த குறையும் வைக்கல. பேச வந்தது அது இல்ல. இத்தனை வருஷம் வரவு செலவு கணக்கு எனக்கு வேணும். இங்க 25 வருஷமா நீங்க மட்டும்தான் தலைவரா? இங்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு. எங்க அப்பனும் நிறைய உழைச்சிருக்கான். இது வரைக்கும் நீங்க தலைவரா இருந்தது போதும். இனி நான் தான் தலைவர். நீங்க பண்ணதை விட நான் சிறப்பா பண்ணுவேன். என்னையா பேசுறீங்க? என்ன கேக்குறீங்க? சரிப்பா, அதுக்கு அவகாசம் வேண்டாமா? அட சும்மா இருந்த. நாளைக்கு பேசி ஒரு முடிவை சொல்லுங்க. ஆத்திரப்படாம பேசு. இது சட்டுப்பட்டு பேசி முடிவெடுக்க வேண்டிய காரியம் கிடையாது, புரியுதா? இங்க இருக்கிறது யாருங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். அட விழுகருப்பு, சின்ன பையன், அவன் பேசுறத பெருசா எடுத்துக்காத. எல்லாருக்கும் வர்றேன். நல்ல விஷயத்த ஒழுங்கா நடத்த விட மாட்டாங்களே.
எதிர்த்து பேசினா மட்டும் இல்லடா, எதுக்க வந்தாலே கொன்னே விடுவேன். டேய், எதுவும் தெரியலடா, சத்தம் மட்டும் தான்டா வருது. இப்போ தெரிதாடா? டேய், எதுவும் வரலன்றா. கொஞ்சம் திருப்புறான் பாரு. இப்போ டேய், ஜங்ஷன் செக் பண்றா. அதான்டா பண்ணிட்டு இருக்கேன். தெரிதாடா? சட்டி சோறு கூட்டிக்கு லாயகினி. டேய், என்னடா பண்ற? பார்த்தா தெரியல. அங்க ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதுடா. ஜங்ஷன் பாக்ஸ பாரு. இப்போ போய் பார், நல்லா தெரியும். டேய் குண்டா, வந்துருச்சுடா. சரி சரி. இப்போ கீரை தெரிதா இல்லையாடா? என்ன சவுண்டே காணோம்? ஆஹா, இதுக்குத்தானா மச்சான்? சூப்பர். நீ என்ன கீழே வந்த மச்சான்? என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னப்பா வேலையில முடிஞ்சிருச்சா? இப்பதான் பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கான். ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவான். கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க சொல்லுங்க. சீரியல் போயிட போகுது. சரிப்பா. உனக்கு அடிச்சுடா யோகம். சாரி. என்னடியாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. அது இல்லைங்க, நான் வரது தெரியாம அதான் பயந்துட்டாங்க. ஆஹா, நான் என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன் தம்பி. என்னடா ஆச்சு? ஷாக் அடிச்சுச்சா என்ன? டேய், வாய மூடுறா. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா தம்பி? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் ஆண்டி. டேய், முடிச்சிட்டல? இல்ல முடிச்சிட்டான். இந்தப்பா பணம். ரொம்ப தேங்க்ஸ். இது உங்களோடது. ஏதாச்சும்னா தம்பி எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே வந்துறேன். இந்த தம்பிட்டே ஃபோன் இருக்குக்கா? வாய மூடுறா. வரேங்க. சரிப்பா. போதுமா? சாம்பார் போதும். வணக்கம் ஐயா. சாப்பிடுமா. என்னடா படிக்கிற? ரெண்டாவது. நல்லா படிக்கணும். கஸ்தூரி, மத்தியானம் இங்க தான் சாப்பிடுவாங்க. பசங்களை அனுப்பிச்சு கறிகறி எடுத்து வர சொல்லு. சரிங்க. சேகரு, அண்ணா, என் பொண்டாட்டி பிள்ளைய ஒண்ணும் பண்றாங்க. அண்ணா, உங்க காலில் கூட விழுவுறேண்ணா. அண்ணா, எழுந்துரு. பயமுறுத்துறன்னு நினைக்காத. ஆமா, இன்னைக்கு தானே கோர்ட்ல சாட்சி ஏத்துறாங்க? ஆமாண்ணா. மொத்தம் 19 சாட்சிடா. 18 பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஒன்ன பத்தி தான்டா கவலை. அந்த ஒண்ணு நீதான்டா. சத்தியமான சொல்ல மாட்டேனே. கோர்ட்ல நீ மண்டையை மேலையும் கீழே ஆட்டினு வச்சுக்கோ. 15 நாள் ரிமாண்ட்ல கேஸ் வாங்கிட்டு உள்ள போறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஆனா அண்ணனுக்கு அது அவமானம். அதே மண்டையை நீ அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டினு வச்சுக்கேன். அண்ணனை சிரிச்ச மாதிரியே பாப்படா சேகரு. அண்ணா, நீங்க தான் செஞ்ச, நான் சொல்ல மாட்டேனே. அண்ணா, சத்தியமா நம்புங்கண்ணே. இவனை கோர்ட்டு கூட்டு போய் கூட்டு வாங்கடா. டேய் சேகரு, உன் பொண்டாட்டியும் புள்ளியும் இங்கதான் இருக்காங்க, மறந்துடாத. போங்கடா.
மரகதம், ஏய் மரகதம், எங்க இருக்கிறா? வந்துட்டீங்களா? ம், உட்காருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். இந்தாங்க. பஞ்சாயத்தில் நடந்த எவன் போய் சொன்னான்னு தெரியல. ரைஸ் மில்ல வச்சு சரவண மருதுவை அடின்னு அடிச்சிருக்கிறான். இதெல்லாம் நமக்கு தேவையா? அவன்லாம் ஒரு ஆளு. சல்லி பசங்களை கூட வச்சுக்கிட்டு 4 பேர் முன்னாடி உங்களை மரியாதை இல்லாம பேசினா அவன் என்ன பாத்துக்கிட்டு சும்மாவா இருப்பான்? அதுக்கு இல்லடி, நாளைக்கு ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று ஆகி போச்சுன்னா என் மச்சா மாதிரியே முணுக்குன்னா மூக்கு மேலே கோபம் வந்துடுது. என்ன செய்யறவனு தெரியாமே செஞ்சுப்படுறான். மரகதம், சரவணனுக்கு ஒரு நல்லது செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த சொத்து பத்தெல்லாம் எங்கள் அக்கா தானே எனக்கு கொடுத்துச்சு. என் மச்சான் வாழ்ந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி சரவணனை வச்சு பார்க்க ஆசைப்படுறேன். உங்க மனசுக்கு என்ன படுதோ அதையே நீங்க பண்ணுங்க. நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். என்னண்ணே ஒரே ஃபீலிங்கா வரீங்க? நைட்டு பூரா தூங்கலடா. ஏண்ணே? ராத்திரி விடியறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குடா. பத்தாக்குறைக்கு கனவு. என்ன கனவு? டே சதீஷ், இந்த இதயத்தை திருடாத படத்துல அரப்பாவடை கட்டிக்கிட்டு செக்கச்சேவேர்னு ஒரு பிள்ளை ஆடிட்டு பாடிட்டு தெரியும்ல, அந்த பிள்ளை இப்ப கனவுல வருதுடா. பாத்தியா? அப்ப உனக்கு சிகப்பு தான் பிரச்சனை. சும்மாரா குண்டலா. வர வர பொண்ணுங்களை கனவுல கூட கட்டி பிடிக்கிறது இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல்னு நினைக்கிறேன்டா. ஆமாடா. நான் முடிவு பண்ணிட்டேன், சொல்றத கேளு. உயரத்தில் உன் உதடு அவள் நெத்தியை தொடும். தொடணும்டா சதீஷ், தொடணும். இது அன்னை வாழ்க்கையில நடக்கணும். பள்ளி மல்லா குழந்தை வெள்ளையா தெரியுமே, அந்த மாதிரி ஒரு பொண்ணு வெள்ளையா. ஐயப்பா, நீ சொல்லும் போதே எனக்கு குதூகலமா இருக்குடா. இருக்கும் இருக்கும். ரிதில் சோப்பு விளம்பரத்தில் அருவில குளிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு. அடே, அது ரொம்ப பழைய விளம்பரமாச்சே. அண்ணே, இப்பெல்லாம் ஃபால்ஸும் புதுசு, நடிக்கிற பொண்ணும் புதுசு. அப்படி ஒரு அண்ணியை தானே நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். உனக்காக இவ்வளவு கஷ்டப்படுற எங்களை இந்த ஊரே உன் மண்டை கழுவி நாங்க குடிக்கிறோம்னு சொல்லும் போது அதுதானே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சதீஷ் விடுறா, ஊர் அப்படித்தான் பேசும். நல்லவங்களை எல்லாம் கடவுள் இப்படித்தான் சோதிப்பாருன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொல்லியிருக்காருல. அதை விட்டுட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கு. பேசாம அண்ணே, உன்னை மாலையும் கருத்தும் பார்க்காம என் கட்டை வேகாது. இது சத்தியம் என்ன? ஏய் நில்லுங்கடி. எதுக்குடி இப்படி? முன்னாடி தானே வந்துட்டு இருந்த, இவதான் போட்டி மாதிரி முன்னாடி போனா, அதாண்டி நானும் முந்தி வந்துட்டேன். இந்த பாட்டி தானோ பந்தயம்னா பந்தயம் தான். அந்த பிள்ளையார் கோயில் தான் மார்க். தோத்தவங்க சர்பத்து வாங்கி தரணும். ஐயோ வேணாண்டி. பாபா, பந்தயம்னா பந்தயம் தான். என்னன்னு பாரு. இதுக்குதான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? ஆட்டோவை கூப்பிடுங்க. ஆட்டோ நிறுத்து நிறுத்து. ஆமா சார், மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல். இல்ல சார், இப்ப பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்ல சார். என் பேரு ஜீவா சார். நன்றிலாம் அதுக்கு. ஜெயஸ்ரீ கேபிள் விஷன், நீங்க போத்தீஸ் கிட்ட வந்து கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ. ஒரு நிமிஷம், அவங்க அப்பாட்ட சொல்லிட்டேன். சரி, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்களாம். ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ்லாம் எந்த வேணா. கிட்ட வாமா. வாமா. அப்படியே திரும்பி பார்க்காம சொல்ல. அந்த வயலட் கலர் ஹாஃப் சாரில கொஞ்சம் அழகா கூட இருக்காளே, காதுல ஜிமிக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம சொல்லு. அந்த புள்ள பேர் என்ன? அவ பேரா கே தனலட்சுமி. அவங்க அப்பா பேரு
தனலட்சுமி மட்டும் போதும். தேங்க்ஸ். வாமா. அட வாமா. முழுசா கேட்டு போ. பாக்குறதுக்கு எப்பயுமே அழகா இருக்காளே, அது எப்படின்னு நான் கேட்டதான் கேட்டேன்னு சொல்லு. என்னவா? பேரை கேட்டான் சொன்னேன். ஏண்டி உன் பேர்லாம் சொல்ற? கேட்டது என் பேர இல்ல, உன் பேர. நீ எப்பவுமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கியா, அது எப்படின்னு கேட்டான். நீ எப்பவுமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கியா, அது எப்படின்னு கேட்டான். எனக்கு என்னவோ நீ செய்யறதெல்லாம் சரியா படல. ஏ வாலு. வா சரவணா. என்ன சைக்கிள் இருந்து கீழே விழுந்தியா? அடி பலமோ? எனக்கு ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டு தான் சைக்கிள் ஓட்ட தெரியாம கீழே விழுந்துட்டா. அதுக்கு இவங்க என்ன பிடிச்சு கத்திட்டு இருக்காங்க? இங்க பாரு, இனிமே நீ சைக்கிள்ல போக கூடாது. 9:30 மணிக்கு அரவிந்த் மினி பஸ் வரும், அதுல தான் போகணும். தனோ இங்க பாரு. இனிமே ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, சரியா? இவளே ஒரு அருந்தவாளு, பத்தாததுக்கு ஃபோன் வரியா? படிக்கிற புள்ளைக்கு எதுக்குடா ஃபோனு? விடுக்கா, சின்ன பிள்ளைக்கா. Thank you மாமா. வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுக்கு முன்னாடி இது முருகேசன் நாடார் இடம். அதுக்கப்புறம் கை மாறி தவசிக்கிட்ட வந்துச்சு. அவரும் தவறிட்டாரு. இப்போ உங்ககிட்ட இருக்கு. இதுல 1000 வில்லங்க இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கஷ்டத்துல இருக்கீங்க, அதான் தானே. இப்போ இதை வச்சுக்கோங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து மீதியை கொடுத்துட்றேன். மன்னிக்கணும் தம்பி, இப்போ விற்கிற மாதிரி இல்லை. யோ பெருசே, பேசுறதை விட 10-15 கூட தரேன். டீ காபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? என்னண்ணா பெருசு பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பேசிட்டு இருக்கு? இப்ப முடிவா என்னதான் சொல்ற? நல்லவங்க நம்மளை சுத்தி இருக்கும்போது நல்லது கண்டிப்பா நடக்கும் தம்பி. என்ன இவங்க எதுக்கு நீங்க வர்றாங்க? அண்ணா வணக்கண்ணா. ஐயா சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம லேண்ட் டீடைல்ஸ், வீட்டோட போட்டோகிராஃப்ஸ், பிரைசிங் எல்லாத்தையும் அந்த மலேசியன் பார்ட்டிக்கு மெயில் அனுப்பிட்டேன். அந்த பார்ட்டி இன்னும் 2 நாள்ல வந்துடுறாங்களா? நீங்க டாக்குமெண்ட்ஸ் மட்டும் ரெடி பண்ணிடுங்க. அப்புறம் அது கொடுறா. ஐயா இது அவங்களோட விசிட்டிங் கார்டு. இதுல அந்த பார்ட்டியோட மொபைல் நம்பர், அவங்களோட இமெயில் ஐடி, ஆஃபீஸ் நம்பர் எல்லாமே இருக்கு. இத வச்சுக்கோங்க ஐயா. வக்கீல் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீங்க யாருக்கும் பயப்பட வேணாம். உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணி கொடுத்துருவாரு. தம்பி போறப்ப எடுத்துக்கிட்டு போறதுக்குன்னு எதுவுமே இல்லை, கொடுத்துட்டு போவோம், அதுவும் நல்லவங்க கிட்ட. சரியா, என்னோட நம்பர் இருக்கு, நீங்க கால் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன். கெட்டவங்கன்னு நம்ம எப்படி தெளிவா இருந்தோம். அதுக்குதான் இந்த ஊரே பயப்படுது. பயந்தே காசு வாங்காம எழுதி கொடுத்துட்டு போனவங்க எத்தனை பேரு? ஆனா பேசலாம் பார் பேச்சு. அந்த கிழவன் பாத்தியானாவே உள்ள ஓட பூந்து ஓட்டி விட்டு போயிட்டான். அண்ணே இவங்களை இப்படியே விட்டுற கூடாதுண்ணே. நான் கால் வச்ச இடம் எல்லாம் கதிரவன் இடம் தாண்டா. கதிரவன் இடம் தான். அப்புறம் மாப்பிள்ள கலெக்ஷன்லாம் ரொம்ப டல்லா இருக்கு. ஆனா அந்த சதீஷ் பையன் மட்டும் செழிப்பா இருக்கான்டா. போட்டு கொடுக்குறேன். அப்படி இல்ல மச்சான், நமக்கு வர வேண்டிய ஷேர் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தான் ஷேர் தானே வரும். டேய் மாப்பிள்ள, உன் தலைவி போறாடா. எங்கடா? அங்க பாருடா. டிக்கெட் 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 ஓட்டங்க பாரு, புக்க இந்த வரேன். புஸ்தகம் ஒன்று கூட தெரியாம போயிட்டு இருக்காங்க பாரு.
யாருன்னு பார்ப்போம். இது தனத்தோடதா? அப்ப வண்டி வரட்டும் மாப்ள, பஸ் குறுக்க நிப்பாட்டி கொடுத்துடலாம். அப்ப படிச்சு எக்ஸாம் எழுத போற? நீ வண்டியில ஏறு. இதுவும் அறிவு கெட்டாத வேற ஒரு சீன். அப்படிங்களா சார்? The people lived happily. This is the background information for his victory. வணக்கம் சார். Yes. மன்னிக்கணும், பஸ்ல வரப்ப யாரோ புக்கை மிஸ் பண்ணிட்டாங்க. அது யார் என்னன்னு கேட்டு கொடுத்துட்டு போல வந்தேன் சார். யார் புக்கை மிஸ் பண்ணது? சார் அவங்க பேர் கூட தனம் சார். சார் போய் வாங்கிட்டு வாமா. நாங்களும் பஸ்ஸை ஃபாலோ பண்ணி எப்படியாச்சும் உங்க புக்கை கொடுக்க ட்ரை பண்ணோம், முடியல. ஆனா உங்ககிட்ட தான் கொடுப்பேன்னு பச்சை தண்ணி கூட குடிக்காம ஒத்த காலில் நிக்கிறாங்க. தயவு செஞ்சு வந்து வாங்கிருங்க ப்ளீஸ். ஒத்த கால்ல தானே? ஆமா. நானும் பாக்குறேன், வாங்க வாங்க பார்த்தோன்னே ஆடி போயிடுவீங்க. எப்படி கூட்டு வந்த பாத்தியா? இவர்தான் ஒத்த கால்ல நிக்கிறவரா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, சூப்பருங்க. பாருமிடா, இது உங்க புக்கா? அதான் பேரே போட்டிருக்கேடா. ஒரு பொண்ணுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அந்த பெரியாரும் பாரதியும் உங்களுக்காக எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க. இப்ப தெரியுதா இந்த புக்கோட மதிப்பு? ஒரு பொண்ணு இந்த சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நிக்கணும்னா கல்வி அவ்வளவு அவசியம். அந்த பெரியாரும் பாரதியும் அதான் சொல்லிட்டியடா. டேய், ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னாதான் அவங்க உள் மனசுல பதியும். நல்லா பதியும் பேசு. எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பீங்க, வேதனைப்பட்டிருப்பீங்க. எதிர்காலமே போயிடுச்சோன்னு கண் கலங்கி எங்க இது வரைக்கும் கலங்கல, இனி கதறி கூட அழலாம். இதே இது உங்க லஞ்ச் பாக்ஸ்ல பக்கோடாவோ சிப்ஸோ காணாம இருந்தா எவ்வளவு பதட்டப்பட்டிருப்பீங்க, ஆடி போயிருப்பீங்க. ஒரு நிமிஷம், இனி அவன் பேச மாட்டான். வந்துட்டீங்க, இந்த புத்தகத்தை வாங்கி போயிடுங்க. இந்த புத்தகத்தை வச்சு நாங்க ஒன்னும் படிச்சு பெருசா கிழிக்க போறது இல்ல. நான் என்ன சொல்ல வரேனா? தம்பி நிப்பாட்டுங்க, காலேஜ் விட்டுற போது நீங்க கிளம்பு. பாய். கையா இருக்குடா மாப்ள. சொல்லுப்பா. நான் பேசினதை பார்த்து வாயடிச்சு போயிட்டாடா. ஓம் தாக சாந்தியாய் நமக. ஹரஹர மகாதேவிக்கு. யோ என்ன பண்ற? துபாய் வேற அருவாள்ல வெட்டினா கொலை, அதுலயே எலுமிச்சம்பழத்தை சொருகி வெட்டினா அது வதம். இன்னும் ஆரம்பிக்கவே. அதே மாதிரிதான் இதுவும். வேறயா? அப்படியே எடுத்து அடிச்சா போதை. அதே பகவானை சேவிச்சுண்டு சாப்பிட்டா அது தாக சாந்தி. மூடின்னு குடிங்கோ. நடந்த சம்பவத்தை குண்டூஸ் சொல்லவும் மனசே பதபதன் ஆயிடுச்சப்பா. அது என்னன்னு தெரியல. அந்த புள்ளைய கிட்டக்க வச்சு பார்த்தோன்னு ஒரே என்னையா நீ இங்கேயும் திணற அங்கேயும் திணற, என்ன ஆச்சு? அதே என்ன கேக்குற, தடுமாறிட்டன. அண்ணே, இவனுங்க எதுவுமே பேசாம கொள்ளாம புக்கை மட்டும் கொடுத்து வந்திருக்கணும். மாநாட நடக்குது, அவ்வளவு பேசிருக்காங்க. இந்த குண்டெல்லாம் கூட்டு போனா விளங்குமானே, நல்ல சேர்க்க சேர்றான் பாருங்க. ஏண்டா குண்டூஸ், தம்பி ஜீவா, நடந்ததெல்லாம் கொடூரமான கனவா நினைச்சு மறந்து நல்லா யோசிச்சு அந்த புள்ள மனசுல இடம் பிடிக்கிற வழியப்பார். இது இந்த அண்ணனோட அன்பு கட்டளை. அடுத்த தடவை நீ போகும்போது இந்த பேட் பாய் குண்டூஸை விட்டுட்டு சதீஷை கூட்டு போ. அதே ராசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கரெக்ட். அந்த பொண்ணு காலேஜ் போறப்ப ஊட வந்து குறுகாடி பாட்டி கம்பீரமா காதலை சொல்லாம. என்ன பாண்டியா, காலகாலமா காதலை சொல்றது தானே இந்த காலத்து பசங்களுக்குள்ள பிரச்சனையே. இவ்வளவு ஏன் சினிமாவில் நம்ம முரளி சார் கூட 4-5 படத்துல காதலை சொல்றதுக்கு திணறுன்னு திணறுவார். நான் சொல்றேன், மிரர்லாம் சொல்றேன். சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேலோ. 15-16 அஷ்டமி நவமி, 17ஆம் தேதி முகூர்த்த நாள். அன்னைக்கு போய் சொல்லுங்க. சொல்லிட்டாரு, நல்ல நாளை. ஃப்ரூட்ஸ் எங்க முடிஞ்சிடுது? ஏய், டைம் ஆயிடுச்சுங்கடி. இன்னும் 20 நிமிஷம் இருக்கு. அண்ணே, இன்னும் பூரி வைங்க, நல்லா திம்பாளுங்க. ஏய், நீ எத்தனைடி? சாடும் போது என்ன கூடாது, என்னென்ன என்னால சாப்பிட முடியாது. இன்னைக்கு அண்ணன் கேட்டுக்க. அண்ணே, இன்னொரு புரி வேணே. இப்படி அடி திம்ப பசி அப்படி. ஏய், பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க. குறைந்த முதலீட்டில் வீட்டிலேயே தயாரித்து கடைகளுக்கு சப்ளை செய்வது. ஏண்டா போன் எடுடா. ஏன் நீ எடுக்க வேண்டியதானே? ஜீவா கூட சேர்ந்து ஓவரா ரூட்டை கொடுத்துக்கிருக்க. ஒரு நாள் இருக்கடி குண்டா உனக்கு. ஏய் செவட்டு பேல போனறா. ஏன் நீ எடுத்த எடுங்கோ. ஹலோ, ஜெயஸ்ரீ கேபிள் விஷன். நியூ கனெக்ஷனா? பாண்டியா, நியூ கனெக்ஷன்டா, ஓன் டிபார்ட்மெண்ட். ஹலோ,
சொல்லுங்க மேடம். ஏய் அட்ரஸ். சொல்லு. ஆமாம், நேராக வந்தா முக்கில் பிள்ளையார் கோயில், அதுக்கு எதுக்கு மாவு கடையா? தாண்டி வந்தா மீசக்காரு வடை சுடுவாரா? சைடில் பச்சை கலர் பில்டிங். ஏய் அதை ஒட்டின மாதிரி அதுக்கும் மேலே மாடியில் மஞ்சள் கலர் சேலை காயிற வீட்டுக்கு எய்த்த விடா. நாசமா போச்சு. ஏய் மேடம், 10 நிமிஷத்தில் நாங்கள் இருப்பேன். மிரியமானவளை சீரியல் நீங்கள் பார்க்க நான் கேரண்டி. கடைசி வரைக்கும் அட்ரஸ் சொல்லலையா பாண்டியா? மாப்பிள காஞ்ச சேலை எடுத்துட்டு அட்ரஸ் எப்படி மாப்பிள கண்டுபிடிப்ப? புது எண் 11, பழைய எண் 3, காந்திநகர் 2வது தெரு. லைனை விமலாக்கா வீட்டிலேருந்து எடுப்போண்டாங்க. கேட்சிட் குடு. எப்படா பாண்டியா? வேலையில் அக்கறை. எங்கடா மாப்பிள? மாப்பிள புது கனெக்ஷன்டா. இங்கதான் பக்கத்துல காந்தி நகர். சரி சரி வாடா, போயிட்டு வந்துடுறேன். வாடா ஓனரு, இதான் வர நேரமா? மணி என்னன்னு பாடுறா. மணிலாம் இருக்கட்டும். ஏன்டா 2 பேர் போறாங்க, கூட போக வேண்டியதானடா? ஒரு வீட்டு தானே கனெக்ஷன் தர போறாங்க, ஊருக்கே தர போறாங்க. நான் என் வேலையை பார்க்க வேணாமா? நல்லா பாக்குறடா, அள்ளி அப்பு. ஹலோ, நான் தனத்தோட ஃப்ரெண்டு பேசுறேன். தனம் பேசாதா? நாங்க போவோம்ல பஸ், மினி பஸ், அதை மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த பஸ் நைட் 8 மணிக்கு தான் சொல்றாங்க. அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க வீட்டுக்கு போன அவ்வளவுதானே? என் கடை தெரியும்ல? தெரியும். அப்புறம் என்ன, வாங்கலாம் கிளம்பி. சரி. ஓனரே, உன்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? யாரா இருந்தாலும் கிளம்பிவான்னு சொல்ற பாரு, அதான்டா. இரு, இமீடியட்டா ஒரு வேன் வேணும்டா. என்ன விளையாடுறியா? சரியான முகூர்த்த தேதி. ஓனரே, என்ன பிள்ளைங்களை இறக்கிட ஒரு வண்டி வேணும், அவள் தானே? ஐரே போடுறா, தங்கத்துல துபாய்க்கு ஒரு போன. ஓகே சூப்பர்ண்ணா. இது வரைக்கும் இந்த வண்டியை இது மாதிரி யாருமே டெக்கரேஷன் பண்ணதில்லை. ஆமாண்ணா. இந்த குட்டி யானையை கண்டுபிடிச்சவன் பார்த்தான்னு வச்சுக்க, நம்மளுக்கு அவார்டே கொடுத்துருவான். எப்படி என்ன ஷாக்கிங்கா? என்னடி கரகாட்ட கோஷ்டி வண்டி மாதிரி இருக்கு? இல்லைங்க, அவசரத்துக்கு எதுவும் வண்டி கிடைக்கல, அதான் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே. ஏய் அடி வாங்க சாரிங்க. குண்டூஸ், ஏன்டா இப்படி தப்பா பேசுற? அதாவது இன்னைக்கு வண்டி கிடைக்கல, நீங்க கொஞ்சம் சமாளிச்சு இந்த வண்டியில போங்கன்னு சொல்ல வர. வண்டி என்னடி உன்ன மாதிரி பல்கா இருக்கு? போற வழியில பசி எடுத்துச்சுன்னா சிப்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கு, சாப்பிட்டுட்டே போங்க. பரவாயில்ல, ஒன்னும் வேணாம். எங்க உங்க ஸ்வீட் நேம் என்ன? எங்க அப்பா போலீஸ். எல்லாத்தையும் இப்படி திரும்புங்க இப்படி ஏறுமா ஃபாஸ்ட் ஏறுமா. அண்ணா சீக்கிரம் எடுக்க சொல்லலாம். டிரைவர் தானே? டேய் மணி, ஏன்டா விட்டு அழுகுற? அந்த புள்ளையில போய் விட்டுட்டு வந்தாளு. புண்ணாக்கு முட்டை, உருளைக்கிழங்கு முட்டை இதெல்லாம் ஏத்துறத வண்டியை பார்த்து இவ்வளவு அழகா இருக்கிறத நினைச்சேன். இங்க பாரு, நீ போயிட்டு வா, உனக்காக நான் ரூம் போட்டு வைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து அழுவோம். போ. தேவதைகளை பின்னாடி உட்கார வச்சுட்டு எனக்கு முன்னாடி ஓட்ட சொல்றீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? போடா. அட போடா. இதுல 4 பிள்ளை இருக்கு. இதுல ஓ ஆள் யாரு? பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கால அந்த பிள்ளையா? அவளேதான். பச்சையா, நீ பூமியில வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருச்சுரா தம்பி. சரி, ரொம்ப நேரமா அந்த புள்ள உன்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கே, உன்னை பாக்குமா? பாப்பா பார்க்கலையே. பாக்கணும் சொன்னேல. பாட்டு பாட்டு பாட்டு.
ஹலோ, யார் பேசுறது? அத நான் கேட்கணும். சரி கேளுங்க. யார் பேசுறது? ஜீவா, கேபிள் டிவி. ஜீவாவா? அந்த ஆக்சிடென்ட் குட்டியான பார்க்க கூட கொஞ்சம் அழகா கியூட்டா இருப்பேனே, ஞாபகம் வந்துச்சா? நான் தான். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே கட்டில் படுத்துட்டு காலாட்டிட்டு இருக்கீங்களா? என்னாச்சு இவ்வளவு அமைதி? ஏதாச்சும் பேசலாமே. ஏன் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்கலாம். ஆமா, இந்த நம்பர் எப்படி தெரியும்? என்னங்க நீங்க, நான் சொல்லி சொல்லி கேக்குறீங்க. போங்க. அது சரி, அன்னைக்கு சேஃபா வீட்டுக்கு போய் இறங்கிட்டீங்களா? ஆனா இறக்கி விடும் போதுதான் அவரு கண்ணு கலங்கிடுச்சு. அங்கேயும் அழுதானா? அண்ணா ஏன்னா அழுவுறீங்கன்னு கேட்டோம். கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஏங்க, அழகான பொம்பளை பிள்ளைங்க ஒருத்தனை பார்த்து அண்ணான்னு சொன்னா அழாம என்ன பண்ணுவான்? சிரிப்பு அழகா இருக்கு. அப்புறம் தேங்க்ஸ் எப்போ சொல்ல போறீங்க? ஃபோன் வைக்கிறப்பயா? தேங்க்ஸ். ஃபோன் வைக்க போறீங்களா? இல்ல. நன்றின்னு 3 எழுத்து சொல்லிட்டீங்க. அதே மாதிரி அழகா இந்த 7 எழுத்தையும் சொல்லிட்டீங்க. பிடிச்சிருக்க அந்த ஜீவாவை? முதல்ல எதை ஊத்துறது தெரியாது. பக்தி சாப்பிடுறியா? நீ சாப்பிடுப்பா, நான் குறைய முடிச்சுட்டு வரேன். வேலை இருக்கு. என்ன சொல்லு? கொஞ்சம் வேலை இருக்கு. வாங்க பாய முடியா? கவிர என்ன நேற்று அனுப்பிச்சு விட வயசான இடத்துல வேலை இருக்குறாரியா? ஒம்பிட்டு உக்காந்துட்டு இருக்கா? வெயிடா என்ன உன் பிரச்சனை? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அன்னைக்கு என்னென்னமோ பேசுன. உனக்கே தெரியாம ஒரு அச்சு பிசராம என் பேர்ல மாத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உன் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க. ஏய், அத குடுறா. இந்தா, இதுல ஒரு கையெழுத்து போடு. உன் பொண்ணுதான் வா வான்னு கூப்பிடறாள்ல. கடைசி காலத்துல எதுக்கு அனாதையா சாவணும்னு ஆசைப்படுற? நீ வீணா அடம் பிடிச்சி வெட்டியா செத்து தொலைக்காத. இதுக்கு மேல நீ ஏதாவது யோசிச்ச, இங்கேயே உன் சங்க அறுத்துட்டு போயிட்டே இருப்பேன். போடுற கையெழுத்த. போடு. யோ ஓடியா. டேய், பெரியவர் பத்திரமா கூட்டு போய் அவங்க வீட்டுல விட்டு வாங்க. சரண பாயா. மாப்பிள்ள தூக்கிட்டாடா. கதிரே, ஒன்னே பிடிச்சிட்டு போறாயலா? விட மாட்டேன்டா ஒருத்தனைய. போட்டு வர மாதிரி கட்டிங்க. ஏண்டா உங்க கண்ணு முன்னாடி கூட்டு போயிட்டு இருக்காங்க, நீங்க பூரா வரிசையில் நின்றுகிட்டு இருக்கீங்களா?
அண்ணா வணக்கண்ணா. டேய் குண்டா, இந்த வீட்டுக்காச்சும் ஒழுங்கா கனெக்ஷன் கொடுறா. முறைக்காத. கம்ப்ளைண்ட் வரதெல்லாம் நீ கொடுக்குற கனெக்ஷன்ல இருந்துதான். நீ கொடுக்குற ஓவாய்க்கு தான் வேலை பார்க்க முடியும். ஓனர்னா ஓரமா அடக்கி உட்கார்றா. இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வேலை செய்யறது தான் வழி தெரியும். பேசுறான் பார் பேச்சு. சரி பார்த்து பண்ணு. அடுத்த கம்ப்ளைண்ட் வருது, அட்டன் பண்ணு. ஹலோ ஹலோ. தனம். ஃபோனை கட் பண்றதும் திருப்பி கூப்பிடுறதும் நீங்க பண்ணாதான் என் அழகு. கேட்டிங்களே. நான் ஒன்றும் கேட்கலையே. அப்போ வச்சிருவா? சரி வச்சிருங்க. நிஜமா வச்சிருவேன். உங்க ஆசையை ஏன் கெடுப்பானே சொல்லுங்க. பிடிச்சிருக்கு. அண்ணா வக்கீல்ண்ணா. வணக்கண்ணே. அண்ணே 5 கேஸ் போட்டிருக்காங்கண்ணே. ஏற்கனவே 2 கேஸ் நிலுவையில் இருக்கு. இந்த இவங்க மேலே 7-8 கேஸ் இருக்கு. இவனுக்கு பிடி வாரண்ட்டு. அதான் கண்டிஷன் பெயில்ண்ணே. அண்ணே சோழவந்தான் ஸ்டேஷன் தானே. 1 வாரம் டெய்லி கையெழுத்து போடணேன். அதுக்கப்புறமா உங்கள் கையெழுத்து அவங்களே போட்டுருவாங்கண்ணே. இன்ஸ்பெக்டர் நம்மளுக்கு தெரிஞ்சால் தானே. அண்ணே எதுக்கும் அந்த பெரியவரை கூப்பிட்டு கொஞ்சம் பேசி பாருங்கண்ணே. இல்லைண்ணே விடுங்கண்ணே, நம்ம பார்த்துக்கலாண்ணே. சரிண்ணே, அப்போ நான் வரேண்ணே. மணி 11:02 ஆறது. அதுக்கு என்னடா 2ல குரு இல்லையோ? 9ல குரு தான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க 9ல குருலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ 2ல குரு நடக்க போகுது. உங்களுக்கு நல்லது நடக்கும்னே. என்னடா சங்கு சத்தமெல்லாம் கேக்குது? சங்கு சத்தம் எதுக்கு ஊதுவாங்க? நல்லதுக்கு ஊதுவாங்க, கெட்டதுக்கு ஊதுவாங்க. உனக்கு நல்லது நடக்குமா வேணாமா? நல்லதுதான் நடக்கணும். அப்ப மூடிட்டு போ. போலாமா? அண்ணா வலது கால எத்து வைங்க. பச்சை கால போயா. வா. எங்கே அவள் எங்கே பாருங்களே. வணக்கம். 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 என்னடா தம்பி ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. தம்பிங்கள நம்புங்கண்ணா. If you want to renew your membership, you can pay here. And if you want a new membership, you need to see my boss. We want to see your boss. Okay. Yeah. Kanjam wait. என்ன எல்லாரும் பட்டனை அழுத்துவாங்க, இவங்க என்னமோ அமுக்குறாங்க. அண்ணா அடிச்சானே அமுக்குறேன். என்ன உனக்கு தேவை பொண்ணு தானே? பொண்ணுதான். We got the signal, so you can go inside. Oh, inside. பொண்ணு. Thank you. பொண்ணு கூலிங் கிளாஸ் போடுங்க. Okay. மேடம், மேம், please stand. வாங்க உட்காருங்க. மேடம், மேம், ஃபர்ஸ்ட் சைட்லயே ஐ லவ் யூ. ஹலோ ஹலோ ஹலோ. நீங்க நினைக்கிற பொண்ணு நான் இல்ல. நீங்க இல்லையா? சக்தி என்கிற சத்தியவேணி. என்னடா நடக்குது? ஐயோ. பொண்ணு யாருக்கு? உங்களுக்கா உங்க பையனுக்கா? ஹலோ ஸ்டாப் யுவர் வேர்ட்ஸ். கூல் கூல் கூல். ஏன் பதறீங்க? பொண்ணு உங்களுக்கு தானே? ஷூர். பாத்துருவோம். தேங்க்ஸ். கஸ்டமரோட சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். நைஸ் ஒர்க். உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? பொண்ணு சும்மா தங்க மாதிரி தக தக தகன்னு மின்னணும். கண்ணு மீன் போல சும்மா துள்ளிக்கிட்டு விளையாடணும். உங்கள மாதிரி. இது என் கடமைண்ணே. யூ ஆர் கரெக்ட். எடை உங்கள மாதிரி இருக்க கூடாது. நீங்களே பார்த்து போராமப்படுற மாதிரி இருக்கணும். பிரில்லியன்ட் பாய். பார்க்கிறதுக்கு நச்சின்னு சும்மா கும்முன்னு இருக்கணும். ஐரே கண்ட்ரோல். சோ ஸ்வீட். கேட்டிங்களா? அப்ப லேப்டாப்ப திறந்து காட்டிடுவோம். இந்த பொண்ணு எப்படி இருக்கு? ஓகே தான். ஆனா உங்களை விட அழகுல கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. இந்த பொண்ணு? இதுவும் ஓகே தான்.
ஆனா உங்க கண்ணு பவரை விட ரொம்ப குறைவா இருக்கு. எந்த பொண்ணு பாருங்க, இது எப்படி அது பொண்ணு இல்ல, உங்க அண்ணி. நல்லா இருக்கா? இந்த பொண்ணு கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? குண்டா, அண்ணி இம்புட்டு அழகா இருக்கு, செஞ்சாங்களா செதுக்குனாங்களாடா? என்ன மாமா, பத்து காட்டுற முட்டாய் கடையை பாக்குற மாதிரி இப்படி பாக்குற? ஜிஞ்சுக்கு 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 ஜிஞ்சா ஜிவ்வுன போதா ஏத்தும் கஞ்சா. அத்த மகரின் மெத்தைக்கு கொஞ்சம் பறிச்சா சொல்ல மாறே நஞ்சா. இதுதான் எந்த future, நான் confirm பண்ணி போட்டு, நான் தான் உந்தன் partner, அதை inform பண்ணி போட்டு. ஜிஞ்சுக்கு 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 ஜிஞ்சா ஜிவ்வுன போதா ஏத்தும் கஞ்சா. நாசிக் நகர எந்த பேரு நீ எழுதி வச்சா கூட, விலகத்தை கூட தொட்டு பார்க்க நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். மச்சம் பார்க்க வேணும்னா மஞ்சத்தாளி போதும், அச்சம் தாண்டி உச்சம் தொடர அம்பல சிங்கம் வேணும். அப்படிப்பட்ட ஆளாகத்தான் உன்னை பார்த்தேன் நானும், இப்படிப்பட்ட என்ன நீயும் கட்டி காக்க வேணும். ஆமாமா, ஜிஞ்சுக்கு 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 ஜிஞ்சா ஜிவ்வுன போதா ஏத்தும் கஞ்சா. ஜிவ்வுன போதா ஏத்தும் கஞ்சா. ఎర్రాలయ్యా కుర్రాలయ్యా వస్తాను వయ్యా నువ్వు వస్తాను వయ్యా. ఎర్రాలయ్యా కుర్రాలయ్యా వస్తానయ్యా నువ్వు వస్తాను వయ్యా. వస్తానయ్యా 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 నువ్వు వస్తానయ్యా. சொல்லையா உன்னை முழுங்க போற, ரொம்ப பிடிச்சு போச்சு எனக்கு. நீ முறுக்கு என்ன தின்னு பாரு, நான் கும்பகோணம் சரக்கு. சிலுக்கு சிப்பா சிங்காரத்தை ஒத்த கண்ணில் பாட்டு, சிலுத்து போனே உடம்பு முழுக்க சொட்ட சொட்டா வேத்து. முடிச்சு புட்டு கல்யாணத்தை நல்ல நேரம் பார்த்து, வெளுத்து கட்டு சந்தோஷத்தை இழுத்து என்ன சேர்த்து. மை ஸ்வீட் டார்லிங், ஐ லவ் யூ. கண்ண மூடி இருக்காங்க, வா ஓடிடலாம் வா. ஊரு பூரா பேசுறாங்கன்னு, சின்ன பசங்க அசால்ட்டா உங்களை உள்ள தூக்கி போட்டாங்கன்னு, உன்னை பார்த்து ஓடி ஒளிஞ்சவங்க எல்லாம் களம் இறங்குவாங்கன்னு, ஏதாவது செஞ்சிடணும்னா அவங்கள. செய்யறேன்டா, செய்யறேன். பாண்டியா சொல்லுப்பா, இவி மில் கட்டியாச்சாடா?
ஏன்ட்ட கேட்குற இந்தா அவன்கிட்ட கேளு அவன் டிபார்ட்மெண்ட்டு இபி பில் கட்டியா? நேற்று பூரா தேனண்டா கிடைக்கலடா. தம்பி இதுக்கு பேர் என்ன? டே ஐயரே போட்டா கொடுக்குற கட்டி தொலைடா சீக்கிரமா. சரிடா கட்டிடுறேன்டா. சாப்பிட்டாச்சாடா? சாப்பிட்டாச்சுடா. சரி நான் சாப்பிட்டு வந்துடுறேன். சரிடா. டே எங்கடா ஓனரு? ஏன்டா பதற? சாப்பிட போயிருக்காண்டா. அப்போ எனக்கு என்னைய கேக்குற? இந்த தூக்குறேன்டா ஓனர. டேய் 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 என்ன மறந்துட்டு எங்கடா போற? சாப்பிட போறேன்டா. டேய் எனக்குடா. கவலைப்படாத வாங்கிட்டு வரேன். மச்சான் சாப்பாடு எல்லாம் கொலவெறி ஆயிடுவேன்டா. நீ வேலைய பாடுறா நான் வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் வந்துருவானா? அவனே ஓடுங்கடா அவனை. தூக்குங்கடா. டேய் ஓடா. டேய் விடா அவனை. டேய் விடா. டேய் விடா போறடே. டேய் டேய். விடா. டேய் விடா. டேய் டேய். டேய் விடு. டேய் விடா. விடு. டேய் விடா. டேய் இங்க போற. டேய். ஃபோன் பண்றான். டேய் அவன்கிட்ட குடுறா. இந்தடா பேசுறா. அம்மா ஒண்ணுலமா பாரா இப்ப ஒண்ணுல சொல்லுங்கப்பா. ஒண்ணுலமா என் பிள்ளைக்கு என்னாச்சு? சொல்லுங்கடா. சொல்லுங்கப்பா. என்னாச்சு சொல்லுங்கடா. அப்பா ஒண்ணு இல்லப்பா சரியா இருப்பா. டேய் என்னாச்சு? வாங்க ஒண்ணு உட்காருங்க. 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 கடவுளே. டாக்டர் என் பையன் எப்படி இருக்கு? காயம் ரொம்ப ஆழமா இருக்கு. நிறைய பிளட் போயிருக்கு. அவர் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. இவதான் ரொம்ப பயப்படுற டாக்டர். இன்னும் 2-3 நாள்ல வீட்டுக்கு கூட்டு போயிடலாமா? அவருக்கு தேவை நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம். வெரி வெரி மஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வாங்க தம்பி. என்னண்ணே தம்பி பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாராமா? என்னாச்சு? எனக்கு இப்பதானே தெரியும். ராத்திரி சாப்பிட போறப்ப கணபதி மெஸ்ஸுக்கிட்ட. அழுகாதீங்க. நாங்கெல்லாம் இருக்கும்போது பையனுக்கு ஒன்றும் ஆகாது. நாங்க பாத்துக்கிறோம். டாக்டர் என்ன சொன்னாரு? இன்னும் 2-3 நாள்ல வீட்டுக்கு கூட்டு போகலான்னு சொல்லிட்டாரு. இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் தேவையா? பார்த்து போக கூடாதா? நம்ம தான் தம்பி பார்த்து போகணும். ரொம்ப அடியா? ஒன்றும் இல்லை, நான் தலையில காலில் கையில். சரி நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் வேலை விஷயமா வெளியே போகணுருக்கு. போயிட்டு வந்து உங்களை சரிண்ணா. வரட்டா? மரண பயம்னா இன்னான்னு இப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பயம்? என்ன பயம்? மரண பயம்.
இங்க ஜீவானா அங்க என்ன ஜீவா? அழாம இருந்தாதான் என் தனத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் இப்படி பைக்ல போய்? அது வேற விடு. காய ஆடுறதுக்கு மருந்தோ ஸ்கேனோ ஜூஸோ முக்கியம் இல்லை. நம்ம மேல பாசமா இருக்கவங்க இருந்தாலே போதும், காயம் தன்னால் ஆகிடும். பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்கிறான். எவ்வளவு போதில வீட்டுக்கு போயிருப்போம், அவன் சொல்றான்னு கேக்குறீங்களா? எவனோ நோட்டில் போட்டு அவனை தூக்கியிருக்கான் தாண்டா எனக்கு தோணுது. என்ன நடந்துச்சுன்னு நீ எங்களுக்கு சொல்ல வேணாண்டா. பெற்றவங்க எங்களுக்கு எல்லாமே தெரியும். கால் நினைக்கிற அளதாண்டா சுனாமியா மாறும். நல்லா யோசி, நல்ல ஒரு முடிவெடு. நானும் இவளும் உன் கூடவே இருப்போம். இந்த டெண்டருக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை நீங்க சரியா சப்மிட் பண்ணீங்கன்னா இந்த டெண்டர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்க போகுது. இதை விட்டுட்டு ப்ரெஷரு, ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் சொல்லிட்டு என் டைமை இங்க வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. பால் பாண்டி. எஸ் சார். இந்த டெண்டர் விஷயமா யாராவது என்ன பார்க்கறதுக்கு வந்தா என்னோட பெர்மிஷன் இல்லாம உள்ள அனுப்பாதீங்க. சரிங்க சார். சரியா? ஓகே சார். போங்க. வணக்கம். நான் கதிரவன். உட்காருங்க. புதுசா வந்திருக்கிற உங்களுக்கு என்னை பத்தி தெரிய லேட் ஆகும். அதனால தான் நானே நேரில் வந்தேன். அரசாங்கத்திலிருந்து இந்த ஊருக்கு எந்த டெண்டர் அறிவிச்சாலும் ஒதுக்கப்பட்ட தொகையிலிருந்து கொஞ்சம் இந்த கதிரவனுக்குன்றது இங்க எழுதப்படாத சட்டம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? கரைவேஷ்டி, போலீஸ்காரு கூட ஆளுங்கன்னு வந்து ஆபீஸரை மிரட்ட நிறைய சினிமாவை நீங்க பார்த்துருக்கீங்க. ஆனா நான் வேற. எனக்கு நேர்மை பிடிக்கும். அப்படி நான் இருக்க பிடிக்காது. எனக்கு இந்த டெண்டர் வேணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யணும். செய்யறீங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். வரேன். தம்மா போட்டு கிளம்பிடலாம்ப்பா. வண்டியை நீ பாட்டு பின்னாடி போ. தம்பி இங்க வா. ஜீவா பைக்ல இருந்து விழுந்துட்டானாமே. பதறி போயிட்டேன் தெரியுமா? ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா பார்த்து போக கூடாதா? அன்னைக்கே வரலான்னு தான் நினைச்சேன். நிறைய வேலை. இனிமேலாவது பார்த்து இருக்க சொல்லுங்க. பட்டுமா? கௌரி வண்டி ஏறுறா. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க சொல்ற? அடிக்கிறதையும் அடிச்சு விட்டு நல்லா விசாரிச்சுட்டு போறான் அவன். ஏய், அவனை கதவை தொட்டி தூக்கலாமாடா? டேய், அது ஒரு விஷயமே இல்லடா. இந்த மாதிரி ஆளுங்க ஒவ்வொருத்தருக்கும் பலமேம கூட இருக்கவங்க தான்டா. ஒவ்வொரு தானா தூக்கணும். ஆனா செய்யறது நம்மன்னு தெரியக்கூடாது. ஏய், தொட்டாலே தெரியும்டா நாம தானே. அடி வாங்கினவனுக்கு மட்டும் தானே தெரியணும் நம்ம செஞ்சோன்னு. ஆனா அவன் சொல்லக்கூடாது. அவனை கிறுக்கு பிடிக்க வைக்கணும். கட்ட கடைசியில நம்ம தானே எதுக்கு போய் நிப்போம். எப்ப செய்யணும்னு நான் சொல்றேன்.
அண்ணே வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை. காரணம் சொல்லாதடா. கதிர் உனக்கு பிடிக்காது. காசு வாங்கும்போது என்னடா சொன்ன? அண்ணே 4-5 மாசத்துல வட்டியோட திருப்பி தர சொல்லியிருந்தேன். இப்போ 8 மாசம் ஆச்சுண்ணே. வட்டியும் தரல, அசலும் தரலண்ணே. ரெண்டும் தராட்டி என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க வந்து பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்களை வந்து பாத்துருக்கேன். மன்னிச்சிருக்கணும். கை நீட்டி காசு வாங்கினா சரியா இருக்கணும்டா. சொன்ன சொல்ல காப்பாத்தணும். இப்போ நான் என்ன செய்யட்டும் சொல்லு? இன்னும் 4-5 நாள்ல வட்டியோட திருப்பி கொடுத்துறேன். மறுபடியும் உன்னை தேடி என்ன வர வச்சினா கொண்டே போடுவேன். மனசுல வச்சுக்கோ. காசோட வா. வாங்கடா போடா. அன்னிக்கே நினைச்சேன்டா அந்த கதிரவன் தான் நம்ம கடை தந்ததுல இருந்து நம்மளை கண்டா அவனுக்கு ஆகிறதே இல்லடா. இவங்க எல்லாம் என்ன செஞ்சிடுவாங்கன்னு அசால்ட்டா நினைச்சு செஞ்சிருக்காங்க. இவங்களை லேசா ஆட்டம் காட்டணும் பாண்டியா. சமூகத்துக்கு வணக்கங்க. யாரா நீ? அடியேன் ஆண்டிப்பட்டி ஆறுமுகங்க. கஷ்டப்படுற ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க சொல்லி கடவுளை அனுப்பிச்சு வச்சு கலைஞ்சிருங்க. எங்கடா நாடகம்? மானாமதுன்னு கூப்பிட்டு வந்தானுங்க. ஒப்பனை போட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஊர் 2 பட்டு போச்சுங்க. கூத்தாடி பொழப்பு திண்டாட்டமா போச்சுங்க. யார் யார் வந்தீங்க? நானுங்க, தங்கத்தாரக பானுங்க மற்றும் பலருங்க. பானு பேசுமா? ஆண்ட உத்தரவு போட்டா ஆடுங்க பானு. பானு வா. தேவைக்கு தேடி வந்தா தேவைக்கு தேடி வந்தா கஷ்டம் தீர்க்கும் கருணனையா. ராவு பகல் பார்க்காம வெளிச்சந்தரும் கதிரவனையா. கதிரவனையா. போதும் ட்ராக்க மாத்து சாமி. இது வெறும் வாமப்பு. சாங் இனிமே தான் ரன்னப்பு. நீ வாய மூடப்பு. பாட்ட சட்ட பாடப்பு. ஓகே சாமி. ஆத்தாடி ஆத்தாடி குட்ட பவாடே தொட்டு பார்த்த கூப்பிட்டு பட்டு மேலாடே. வேணாண்டி இந்த ஜம்பம் வீணாகி போகு இந்த கால நெஞ்சம். மேலூர் கீழூர் எம்போ எம்போ பாசம் வச்சு ஊருக்கெல்லாம் படியெல்லாம் கதிரவரு. பசினு வந்தா பாரபட்சம் பார்க்காத மகளவரு. ஆத்தாடி 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 குட்ட பவாடே தொட்டு பார்க்க கூப்பிட்டு பட்டு மேலாடே. மதுரை ஜில்லா வீதி எல்லாம் மிரட்டும் காலையெல்லாம் மழக்கும் ஆட்டத்தால மடக்கி வச்சவளே.
சைஸ்னு சேரி விட்டு போயிட்டு எவ்வளோ பெரிய ஆள் நீ உட்காந்து குடிண்ணே. இம்புட்டோன்னு குடிக்கிறதுக்கு உட்காந்து வேற குடிக்க மாக்கேன். இப்படி இழுத்து விட்டு போறேன் தம்பி. விடுப்பா தம்பி, அந்த உட்காரேன் அதான் எப்பாடா தம்பி. அண்ணே வந்துட்டேண்ணே. தம்பிக்கு போதுண்ணே, கிளம்புறேன். தம்பி உட்காரு தம்பி, ஆரம்பிச்சுட்டு போற. சரி, அப்ப தம்பி ஒரு உண்மையை கேட்பேன், சொல்லணும். அண்ணன் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளு? கதிர் அவன் உனக்கு கீழே, நீ எங்க அவன் எங்க? அவன் கிடைக்கான் தம்பி, அவன்லாம் சின்ன பையன். எதுக்கு நீ கதிரனை பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்க? என்ன வேண்டுன? கடவுளுக்கு முன்னாடி கண்ணை மூடி எதுவுமே கேட்காம சும்மா இருக்கதான் எனக்கு பிடிக்கும். அதான் கடவுளுக்கும் பிடிக்கும். இப்ப சிரிச்ச பாத்தியா? அப்படியே ஒரு முத்தம் கொடுத்தா கோயில்டா. கோவமா? சொல்லாத வரைக்கும் சொல்ல அழகு, கொடுக்காத வரைக்கும் முத்தம் அழகு. கொடுக்கறதுல அழகு தானம், வாங்கறதுல அழகு முத்தம். போதுமா? தம்பி நான் போறேனே. டேய் போறேன்னு சொல்லாதடா. ஆமா, வண்டியில ஏறும்போது ஏதோ கேட்டல்ல? அதுவாண்ணே, நாளைக்கு எனக்கு கல்யாண நாள். என் பொண்டாட்டி காலத்தில் வெறும் கயிறு தானே இருக்கு. அதான் நாளைக்கு தங்கத்தாலி வாங்கி போட்டு கோயில் கூட்டு போகலான்னு நினச்சேனே. சரி, நாளைக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு போங்க. சரிங்கண்ணே. போ. நீங்கள் போங்கண்ணே, நீங்கள் போங்க போங்க போங்கண்ணே. ஜீவாவேடா உம்மேல ஒரு கண்ணு நீதான் முறை பொண்ணு. என்னண்ணே பாட்டு கிட்ட குதூகலமா வரீங்க? அண்ணன் நல்ல மூடு வந்திருக்காரு, விட்டுறாத. நம்ம சந்தோஷத்தை பார்த்து குழம்பி போயிருக்காங்க. அண்ணா என்னண்ணே சொல்லாம கொள்ளாம திருப்பி வந்திருக்கீங்க? தம்பி, ஊனு உறக்கம், மத்தது செத்தது, இதெல்லாம் நல்ல மனுஷனுக்கு எப்படி வரும்? ஆனா ஒண்ணுடா, அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து எங்க அம்மா செத்து போன கவலை மட்டும்தான் எனக்கு இருக்கு. எங்க அம்மா மட்டும் இந்த பொண்ணை பார்த்திருந்துச்சுன்னு வச்சுக்க, நான் துபாய்க்கு ஒட்டமைக்க போயிருக்கவே மாட்டேன். அட விடுங்கண்ணா, அம்மாவே மண்ணியா போட்டாலும் வந்துட்டா. ஷூராயர் பிரிச்சு பேசாதே, மனசு கஷ்டமா இருக்குல்ல. சாரி அண்ணே, இதானே சரியான நேரம். டேய், இன்னொரு விஷயம், அன்னைக்கு அவ்வளவு நடந்துச்சு, ஆனா நம்ம அந்த பொண்ணு பேரை கேட்கவே இல்லையே. அண்ணே, அழகா இருக்கிற பிள்ளைக்கு பேர் எதுக்குண்ணே? லூசு பேல, ஒரு பொண்ணுன்னு இருந்தா பேருன்னு இருக்கணும். கூப்பிட வேணாமா, கொஞ்சம் வேணாமா? என்ன ரபி ஸ்டார்டிங் வைன, நீயே ஒரு பேர் வைன அப்படிங்கிறியா? அப்பதான் அந்த பேருக்கு ஒரு பெருமைண்ணா. அந்த பேர் ஃப்ரீயா தானே இருக்கு. சூப்பர்ண்ணே. ஆஞ்சலினா ஜோலி. 5 மணிக்கு சோழியா?
ஆஞ்சலினா ஜோலினா ஹாலிவுட் நடிகையோட பேர். ஞாபகம் வச்சுக்க. அந்த இடத்துல தானே அத்தை எரியல். எஸ், யூ ஆர் கரெக்ட். அண்ணே ஏதோ மூடவானே கடையை சாத்திர போறான். அவ்வளவு பேசினாலும் மூட டைவர்ட் பண்ணவே முடியலையே. ஆஞ்சலினா ஜோலினாலே 5000 ரூபாய் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கு. கட்டிங் தான் வாங்கிக்கணும். ஃபுல்லு கேக்க மர்டர் பண்ணிடுவேன். சிக்கிட்டான்ல. இந்த டிவி இவனுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு தான். கம் ஆன் பாய். சார் என்ன சாப்பிட்றீங்க? உனக்கு என்ன வேணும்? ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். ஓகே சார். அதே ஐஸ்கிரீம். வேற என்ன சார்? நோ தேங்க்ஸ். ஓகே சார். மேடம் உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல ஒருத்தருக்காக வெயிட்டிங். ஓகே மேடம். கிளம்புறீங்க? அப்போ இந்தாங்க. வந்த உடனே உங்களுக்கு என்ன வேணும் கேட்க சொன்னார். நீங்கள் கோவமா போகிறப்ப இது கொடுக்க சொன்னார். இது ஜீவா சார் தான் கொடுக்க சொன்னார். லேட்டா வந்த உங்க சார் கிட்ட கோவமா கொடுத்துட்டு போனேன்னு சொல்லு. ஹாய். என்னடா தம்பி வந்தவங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்க? சரி நான் பாத்துக்கிறேன் இப்போ. ஓகே சார். வர சொன்ன வந்துட்டேன். கிளம்புறேன். வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தயவு செஞ்சு ஃபோன் மட்டும் பண்ணிடாத. குட் பை. நினைச்சா என்ன நினைச்சா? நீ உட்காரு நான் சொல்றேன். அது ஒன்றும் இல்லை. நான் அழகழகா பார்த்தேன் தனத்தை. புருவம் சுருக்கி கொஞ்சம் கோவப்படுறத தள்ளி இருந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அதான் நீ வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். ஆனா நின்னது வாசல்ல. இந்த மாதிரி கட்டத்துல எப்பயும் சிரிப்பிய எங்க சரி? ஏண்டா கேபிள் கடைக்காரனை காதலிச்சோன்னு இப்ப தோணுது. அடியே ஒரு வார்த்தை சொன்னியே, அத நறுக்குன்னு சொன்னியே. அயவெடுக்குன்னு சும்மா படுக்குன்னு, அயவெடுக்குன்னு பழக்குன்னு மடக்குன்னு சடக்குன்னு சொன்னியே. நானும் வானேன், பல கட்டம் கடந்து போனேன். உன் காதல் கிடைத்ததாலே நானும் கடவுள் போல. தனி உற்சாகம் மறையன்னு நானும் பார்த்தேனே. எதுவரை நம் சொந்தம் அது என்றாலும் துணை நீதானே. வெயிலாக பாஞ்சாலே எப்போது, மாசி மழையாக பேஞ்சாலே இப்போது. முட்டை கண்ண வச்சு மொத்த உசுர குடிச்ச, முட்டை சூடான் கட்டி முடிச்சு போட்டு இழுத்த. முட்டை கண்ண வச்சு மொத்த உசுர குடிச்ச, முட்டை சூடான் கட்டி முடிச்சு போட்டு இழுத்த. கல்யாணத்தை எப்போ வச்சிருக்க? வர 18ஆம் தேதிண்ணே. 18ஆம் தேதியா? சரி, நாளைக்கு வேண்டாம். நீ வியாழக்கிழமை சாயங்காலமே சங்கத்துக்கு வந்துரு. நம்ம ஆட்களையெல்லாம் வர சொல்லி பேசி ஏற்பாடு பண்ணி தரேன். சரிதானே? பயப்படாத. ரொம்ப சந்தோஷம். என்னப்பா நான் சொல்ல சரிதானே? எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். சும்மாவே இருக்க மாட்டியா? என்னங்க மணி 12 போது இன்னும் தூங்காம இருக்கீங்க? நீ போய் படு, நான் வரேன். இல்லங்க, ஒரு வாரமாவே உங்க நடவடிக்கை சரியில்லை. ஏதோ ஒரு குழப்பத்திலேயே இருக்கீங்க. உங்க கூட 30 வருஷமா நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்றதுக்கு என்னங்க? ஆமா, நம்ம தனத்துக்கு எப்ப படிக்க முடியுது? ஏன் கேக்குறீங்க? வர்ற மாசத்துல ஒரு நல்ல நாளை பார்த்து தனத்துக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்னங்க திடுதிப்புன்னு?
நாம் நல்லா இருக்கும்போதே நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கட்டுமே. தனத்துக்கும் சரவணனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். இதுக்கு எங்க இவ்ளோ யோசனை? சரவணனுக்கு தான் நம்ம பொண்ணுன்னு ஊருக்கே தெரியும். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இப்ப வந்து படுங்க வாங்க. அண்ணன் பாருங்கண்ணே உங்க பாலாவ என்ன தனியா தவிக்க விட்டு போயிட்டாரு. வணக்கம். வாங்கிக்கம்மா. கணநாஹந்த்வா கணபதிங் அவாமஹே கவிங் கவேணாமுபவஸ்த்ரவஸ்தமம். வணக்கம். நமஸ்காரம். அர்ச்சனை ஒன்று பண்ண வந்தேன். நல்லது ஒன்று மனசில் பட்டுச்சு. அதனால தான் குடும்பத்தோட கோயிலுக்கு வந்தோம். குடும்பம் யார் பேர்ல? சரவணன் தனலட்சுமி. ஜபம் கோத்ரே ஸ்ரீ வசிஷ்டாயாம் அஸ்யாம் சுபதிதோ சக குடும்பானாம் சகலேஸ்வர்யாய ஆரோக்கிய வீரி விஜய சுமங்கலே மகாய கதனாய மகாகஜகலகாய மகாகஜகலகாய மகாவிக்னாய ஓம் விக்னராஜாய நமஹ. யார் இந்த நேரத்துல? யாரு? என்ன வேணி? வாங்க வாங்க. மாசத்துல எப்பயாவது ஒரு நாள் தான் என் ஞாபகம் வருமா? நம்ம வேலை அப்படியே கோச்சுக்காதடி. பாக்குறப்பதான் இந்த கொஞ்சல் கிஞ்சல் எல்லாம். வேணி, நடந்தது பூரா உனக்கு தெரியலாமா? அப்படி இருந்து உன்னை பார்க்க ஓடோடி வர எதுக்கு? உன் முகத்தை ஒரு தடவை பார்க்கணும் தானே. எப்பவுமே இதே கதையே சொல்லிட்டு இரு. வேற எதையும் மாத்தி கித்தி சொல்லிடாத. சரி விடு, அதான் வந்துட்டேன்ல. வேணி, உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை. இருங்க. யாருடி இந்த நேரத்துல? தெரியலையே, நான் போய் பார்த்துட்டு வரேன். சீக்கிரமா பார்த்து அனுப்பி வச்சுட்டு வா. காலம் தெரியாம கதவு தட்டுறாங்க. இவன் வேற வந்திருக்கான். யார் நீங்க? வேண்டாம், இங்க பாரு, பெரிய பிரச்சனை ஆயிடும். வேண்டாம், அண்ணனுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். அண்ணனாவது நான் பார்த்து நம்மளுக்கு தேவைப்படுவானா இல்ல வச்சு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நாங்க சொல்ற வரைக்கும் இங்கேயே வச்சிரு. இந்த பாடுறான், எங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் போன் பண்ணாதான் நீ அவனை விடணும். நீ போஜிவா, இவனை நான் பாத்துக்கிறேன். மண்டியா ஆளையும் என்னடா நம்ம வம்சத்தில் மொத பொம்பளை பிள்ளை பிறந்தா அதை குலதெய்வம்னு சொல்லுவாங்க. அப்படி உன்னை நினச்சி தான் உன் கல்யாணத்தை ஒரு திருவிழா மாதிரி நடத்தணும்னு அப்பா ஆசைப்படுறம்மா. பாசத்தை கூட உன் மாமன் கோபமாக காட்டி தான் பழக்கம். அவன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் நான் பெத்த பிள்ளையால வந்துச்சுன்னா
அப்புறம் நான் வாழற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுமா. சாப்பிட்டு போய் படுமா, மற்றதை காலையில் பேசிக்கலாம். நீ சாப்பிடல? நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்றேன். அண்ணா, முருகன் பொண்டாட்டி வந்திருக்கண்ணே. நல்லா இருக்கியா? அபி, நீ உட்காரு, சேர்ந்து சாப்பிடலாம். ஏம்மா, முருகன் சத்தங்கத்தை ஏதாவது போட்டானா? இல்லைண்ணா, அவர் 2 நாளா வீட்டுக்கே வரல. இங்க இருப்பாருன்னு நினைச்சுதான் நான் வந்தேன். இங்கேயும் வரலையே, நான் வீட்டில் இருப்பான்னு நினைச்சேன். கௌரி, அந்த முருகனுக்கு போனை போடு. அவர் போன் ஸ்விட்ச் ஆஃப்னா. எங்கேயாவது போறேன்னு சொல்லிட்டு போனானாமா? அப்பப்ப ராத்திரி வெளியில போவாரு, ஆனா காலையில வந்துருவாரு. அன்னைக்கு நைட்டு கூட வந்துறேன்னு சொல்லிட்டு போனவர் தான். அவனை தேடி பிடிச்சி அனுப்புறேன், நீ வீட்டுக்கு போ. டேய் கௌரி, எங்கடா போயிருப்பான்? எனக்கு என்னமோ ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுதுடா. தெரியுடா அவனை. சரிங்கண்ணா. ஜீவா, இண்டு இடுக்கு மூளை முடுக்குன்னு கதிரவன் ஒரு இடம் விடாம ராவிட்டு இருக்கான். அடுத்து யாரை தூக்க போறோன்னு அவங்க கூட இருக்கிற ஆளுங்களுக்கே அள்ளு இல்ல. இறங்குனது, செஞ்சது, தூக்குனது நாம தான் அவன் கனவுல கூட நினைக்க மாட்டான். வருவான்டா, தேடி வருவான். அப்ப எதுக்கு நிப்போம்? முருகன் நம்ம கூட தானே இருக்கான், வரட்டும். அப்ப இறங்கி செய். அவன் எவனா இருந்தாலும் விட மாட்டான்டா. இதை விட ஸ்லோவா போக முடியாதா? சைக்கிள் காரனா ஓவர் டேக் பண்ணிட்டு போறான். போடா. எங்கடா முருகன்? முருகனா? எனக்கு தெரியாதண்ணா. தெரியாது? நானே இங்கே வந்து ஏதோ பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். என்னண்ணா என்ன போய்? அண்ணா, உனக்கு ஒரு பிரச்சனைனா தம்பி பார்த்து சும்மா வேணா இருப்பேன். சொல்ல நான் செய்கிறேன். ஏண்ணா, ஒன்னே எதுக்கு நான் பார்த்து தூக்குனா? கதிரவனுக்கும் ஜீவாக்கும் பிரச்சனை, அதுக்கு என்ன தூக்கிட்டாங்கப்பா. வீட்டு வாடகை, புள்ள குட்டிங்க படிப்பு செலவுக்காக இந்த மாதிரி ஆளுங்க கிட்டலாம் அல்ல கையா இருக்க வேண்டியதா இருக்கு. உன்னை வீட்டில் அண்ணி தேட மாட்டாங்க? தேடி இருப்பா, பதறி இருப்பா. புள்ள குட்டிங்களாம் பயந்து போய் வேற இருக்கும். நடந்தது நடந்து போச்சு, எதுக்கு போய் கூடல? நீ உண்ண பாட்டி வருவேன், நான் எடுத்து சொல்கிறேன். நீ கூடன கூட ஊத்த உள்ள ஊத்த குடி. நல்ல வேணே, நான் வேற நான் சொல்றேன். நல்ல எனக்கு முருகன் வேணாண்டா, அவனை தூக்கினவ வேணும். தூக்கினவ வேணும். புடிங்கம்மா. இந்தாங்க.
கடவுளே, நல்லதே நடக்கணும். நான் நினைச்ச வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும். என் ஜீவாவை நான் இப்ப பார்க்கணும். இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்சம் கிட்ட வாங்க. இங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? காதல புரிஞ்சுக்காத அப்பனும் விட்டு கொடுக்காத தாய்மாமனும் தான் காதல் கதைக்கே சுவாரஸ்யம் தெரியுமா? இப்ப நமக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுமா? இந்த பிரச்சனைய நம்ம தூரத்துல இருந்து பாக்குறோம். அதே பிரச்சனைய நம்ம கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, சின்னதா தெரியும். என்ன நம்பு, அதான் சொல்றேன். கிட்ட வா. அங்க இருந்தே சொல்லு, என் காது நல்லாவே கேட்கும். நான் அத சொல்லலாமா? சரி, ஒண்ணு பண்ணலாம். நீ ஒரு அடி முன்னாடி வா, நானும் ஒரு அடி முன்னாடி வா. அதுக்கப்புறம் நம்ம பேசி முடிவெடுப்போம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் ஒரு அடியா? நீ அத சொல்றியா? நான் கணக்குல கொஞ்சம் வீக். Yeah.
நான் உன்னை நேசிப்பேன் விரல்களின் மூலமாய் உன்னையும் சுவாசிப்பேன் ஹலோ, நான் பார்த்தி பேசுறேன். ஜீவா இருக்கானா? இங்கதான் இருக்காரு. ஒரு நிமிஷம். பார்த்தி என்ன? ஹலோ. முருகன் எஸ் ஆயிட்டானா? டேய், என்னடா சொல்ற? போதையை போட்டு பசங்க மண்டையாயிட்டானுங்க. அந்த கேப்ல சரி, நீ எங்க இருக்க? கடையில தான்டா இருக்கேன். நான் வரேன். அங்கே இரு. கூட இருந்தவங்க பூரா தண்ணியை போட்டு மட்டையாயிட்டானுங்கடா. இப்ப நம்ம என்னடா பண்றது? படிச்சு சொன்னேன்லடா. தேட சொல்லியிருக்கேன்டா. கதிரவனை முருகன் பார்த்தா சிக்கல். செஞ்சதெல்லாம் வீணா போயிடும். முருகன் நமக்கு வேணும்டா. எங்க இருந்தாலும் தேடி தூக்கு. வாதனோ, என்ன ஒன்றும் தூங்கல? தூக்கம் வரல மாமா. நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன மாமா ஏதாவது சொன்னாங்களா? அம்மா அப்பா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசினாங்க. அதுக்கு தான் நாள் இருக்கே. அவங்களுக்கு தான் நான் சொன்ன புரியாது. உனக்கு புரியும் மாமா. என்ன மேலே படிக்கணுமா? இல்ல மாமா. சரி போய் படு, காலைல பேசிக்கலாம். தானோ, என்ன யாரையாச்சும்? சாரி மாமா, அப்பாவுக்கு அடுத்த இடத்துல உன்னை வச்சு நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் அழுதாலும் என்னை அடிச்சு புத்திமதி சொல்ற இன்னொரு அம்மாவை நான் நினைச்சிட்டு இருக்கேன். உன்னை போய் நல்லா யோசிச்சியாமா? சரி அதை விடு, என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, அப்புறம் ஏன் அழுதுட்டு இருக்க? கண்ணை தொடச்சுக்க. ஆமா, அவன் பேர் என்ன? ஜீவா. அண்ணே, செய்கைக்காரங்களா முந்தியெல்லாம் தனியாக துண்டா தெரிவாங்கண்ணே. இப்போலாம் அப்படி இல்லைண்ணே. நஞ்சாம் குஞ்சா அல்லு சிலெல்லாம் கத்திய தூக்கி கலையிறங்குறாங்க. ஆனால் ஏரியா பூரா ராவ சொல்லியிருக்கேண்ணே. ஆனால் எப்படி தூக்கிடுவோங்கண்ணே. விடுங்கண்ணே விடுங்க. எவன்னு தான்டா தெரிய மாட்டேங்குது. டேய் மாப்ள, இந்த முருகன் சாரி தானே? சொல்றா. அண்ணே, முருகன் சாரிண்ணே. முருகன் சாரியா? ஆமாண்ணே, நானும் 2-3 வாட்டி முருகன் கூட வச்சு பார்த்துருக்கேண்ணே. மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு போயிட்டு இருக்கானே. தூக்குடாவுல. கௌரி, ஏய் எந்திரி. எங்கடி முருகன்? தெரியாது. சொல்லலன்னு வச்சுக்கீங்க. மாசத்துல 2-3
வாட்டி வருவாரு. அது ஒரு ராத்திரியில தான் பாலன்னு செத்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி வந்தாரு. அது கொஞ்ச நேரம் கூட இல்லை. அதுக்குள்ள கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. நான் திறந்ததும் 2 பேர் என்ன தள்ளி விட்டு. யாரு செய்யக்காரங்களா? நம்ம ஏரியாவா? இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? இல்ல, பார்க்க படிச்ச பிள்ளைங்க மாதிரி இருந்தாங்க. முருகன் அவங்க பேரை கூட சொல்லுச்சு. என்ன பேரு? என்ன பேரு சொல்லு. மறந்துடுச்சு. ஞாபகம் வந்துடுச்சு. என்ன சொல்லு, பேர் என்ன? ஜீவா, பார்த்தி. ஜீவா. ஜீவா. என்னாச்சுடா? ஹலோ, நான் கதிரவன் பேசுறேன். பார்க்கிறதுக்கு வழக்கமான வில்ல மாதிரி தான் இருப்பேன். ஆனா இந்த கதிரவன் வேற. ஏண்டா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில எண்ணெயே கடிக்க மாட்டியா? இந்த கதிரவனை என்ன அவ்வளவு பெரிய முட்டாள் நினைச்சியா? அடிச்சு போட்டு அனாதையா விட்டு வந்த அன்னைக்கே சங்கம் பிரிச்சு கொண்டுடா. ஏய் கதிரவா, வேணா. ஜீவா. ஏய் கதிரவா. ஜீவா. ஜீவா. கேட்டியா? இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? பிரச்சனை உனக்கு எனக்கு தான். அவ்வளவு விட்டு எவ்வளவு வேகமா வரையோ அவ்வளோ நல்லது இவனுக்கு. இல்லன்னா செங்கலோட செங்கலா வச்சு எரிச்சிடுவேன். வருவா வருவா வருவா. வீட்டுக்கு போடா. பார்த்தி, பார்த்தி, பார்த்தி. ஜீவா.
என்னையே கேன பயிலாக்கிட்டல. என்னை எதிர்த்தவங்க அத்தனை பேருக்கு இங்கதான்டா இறுதி சடங்க பண்ணியிருக்கேன். டேய் கதிரவா, முடிஞ்சா எனக்கு கொன்று. உசுறு ஒரு துளி மிச்சம் இருந்தாலும் நான் உனக்கு கொன்றுவேன். என்னையவா கொன்னுடுவியா? பங்காளி, இவனை கொண்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டா தானத்தோட வாழ்க்கை. டேய் பாத்தியில, நீ அடிக்கிறப்பெல்லாம் அடங்கி போனவன் தான் கட்டுற பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று எப்படி புயலா கிளம்பி வந்தான். எல்லாரையும் சாதாரணமாக இட போடாத, சரியா? என்னதுன்னா சந்தோஷம் தானே? சந்தோஷமா இருங்க.